சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியது வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மீனாட்சி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் ட்ரஸ்டட் சேனல். ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். குடல் புண்ணை பத்தி பேச வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான டாபிக். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து குடல் புண்ணும் ஆயுர்வேதத்துல அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பிஸி உள்ள ஷெட்யூல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம்னா அது அல்சர் தான். அல்சர் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஆனா என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா அல்சர் அப்படின்றது எனக்கு நிறைய பேருக்கு தெரியல. அல்சர் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன உணவு பழக்கங்கள் நம்ம இதுல வந்து சேர்த்துக்கணும், சேர்த்துக்க கூடாது அப்படின்றது எல்லாமே இருக்கு. முதல்ல அல்சர்ல வந்து 3 வகை இருக்கு. நம்ம சாப்பிடுற உணவு வாயில ஆரம்பிச்சு குடல் போற வர அந்த இடத்துல ஏதாவது புண்ணு ஏற்பட்டுச்சு, நம்ம வயிற்றுல வந்து சுரக்கக்கூடிய அமிலம் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் பெப்சின்ற அமிலம் தான் சுரக்குது. நம்ம வெறும் வயிற்றுல இருக்கும்போது அந்த ஆசிடோட அளவு வந்து அதிகரிச்சு நம்ம குடல்ல வந்து அந்த இருக்க லைனிங் எல்லாத்தையுமே அழிச்சு நமக்கு வந்து புண்ணு வந்து அங்க ஏற்படும். அதுல 3 வகையான அல்சர் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து சிறுகுடல்ல வந்து ஏற்படக்கூடிய அல்சர், இன்னொன்னு இரைப்பையில உள்ளது, இன்னொன்னு முன் சிறுகுடல்ல உள்ள புண்ணு. சிறுகுடல்ல உள்ளதை வந்து பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இரைப்பையில உள்ளதை வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், முன் சிறுகுடல்ல உள்ளதை வந்து டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எந்த விதமான அல்சர் நமக்கு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயின் வந்து அதிகமா ஆச்சு அப்படின்னா அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி குறையுது, நல்ல இதமா இருக்கு வலி அப்படின்னா அது வந்து டியோடினல் அல்சர். இந்த வகையான அல்சர் வர காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பல நேரம் சாப்பிடாம பட்னியா இருக்கிறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து எடுக்கிறது, எண்ணெய் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம உணவுல வந்து அதிகமான அளவு வந்து சேர்க்கிறது, அதுக்கப்புறம் இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது, சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு வந்து சாப்பிடாம அதை தள்ளி அந்த உணவு நேரத்தை தள்ளி நம்ம சாப்பிடும் போது இந்த மாதிரி அல்சர்ஸ் எல்லாமே உருவாகும். இந்த அல்சர்ஸை வந்து தவிர்க்க நம்ம உணவுல அன்றாட எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே வந்து நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கல. நார்ச்சத்து உள்ள காய்கறி, பழங்கள் வந்து அதிகமான அளவு சேர்க்கணும். நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் என்னென்ன வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், கோவக்காய் இதுல எல்லாமே வந்து நார்ச்சத்து வந்து அதிகமான அளவுல இருக்கு. 2வது நிறைய தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு யார் எல்லாமே வந்து தண்ணிய வந்து நிறைய குடிக்காம இருக்கல நம்ம குடலுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி மோஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா பசி கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா பசியே இருக்காத, மோஷனே வந்து போகாம வயிறு வந்து ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் வந்து அல்சருக்கான ஒரு ரீசன் தான். லெஃப்ட் சைடு வந்து செஸ்ட் பெயினா இருக்கு, முதுகு கிட்ட நடுமுதுகு வந்து வலிக்குது அப்படின்னா உடனே வந்து செஸ்ட் பெயின்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்காம அல்சர்னாலையும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும், நெஞ்சு கிட்ட வலி இருக்கும், நடுமுதுகுல வந்து வலி இருக்கும். நடுமுதுகுல வலினா உடனே எனக்கு நிறைய பேர் எனக்கு மூச்சு குத்தாதான் இருக்கும் அப்படின்னு வலி நிவாரண மாத்திரைகள் வந்து பயன்படுத்துறாங்க. நீங்க எந்த ஒரு வலி நிவாரண மாத்திரையோ, ஸ்டீராய்ட்ஸோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி மாத்திரைகள், தைராய்டு டேப்லெட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க வந்து எம்டி ஸ்டொமக்ல அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து அல்சரா ஃபார்ம் ஆகும். நம்ம சாப்பிடுற ஒரு மாத்திரையுமே ஒரு எம்ஜி வந்து போட்டுப்பாங்க. 450 எம்ஜி, 500 எம்ஜி, 600 எம்ஜிஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதை டைஜஸ்ட் பண்றதுக்குமே நம்மளோட குடலுக்கு வந்து உணவு இது எல்லாமே நம்ம எடுத்தாதான் நமக்கு வந்து அது சரியான அளவுல வந்து செரிமானம். 2வது நம்ம சாப்பிடுற உணவுகள் வந்து நார்ச்சத்து உள்ளதா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிங்கிறது. என்ன உணவு கிடைக்குதோ, இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கட்டும், காலையில 7 o'clock, 8 o'clock, 6 o'clock எல்லாம் அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் போவாங்க. 10th வந்து கிளாஸ் இருக்கு, மார்னிங் கிளாஸ் இருக்கு, எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை, எம்டி ஸ்டொமக்ல தான் போய் ஆகணும், அவ்வளவு மார்னிங் எழுந்திரிச்சு என்னால சாப்பிட முடியாது அப்படின்ற டைம் எல்லாம் இருக்கும். ஸோ பசங்க இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே வந்து வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்களே வந்து 4 days 5 days மோஷனே பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெயின் வந்துடும், மோஷன் போனா பெயின் வந்துடும் அப்படின்னு குழந்தைங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அது போகவே ஒரு பயப்படுறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, சாப்பிடாம விட விட அங்க அல்சர் ஃபார்ம் ஆயிடும். சோ அவங்களுக்கு சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு தோண ஆரம்பிச்சிடும். நமக்கு பிடிச்ச உணவு தானே, பெரியவங்களா இருந்தா கூட நமக்கு பிடிச்ச உணவு தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதை பார்த்த உடனே நமக்கு வந்து ஏன்டா அந்த சாப்பாடு ஏன்னா சாப்பாடு உள்ள போன உடனே வயிற்றுல வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும், வலி அதிகம் ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணுல பட்டு பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெயின் வந்து அதிகமாகல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால சாப்பாடை தவிர்க்க ஆரம்பிச்சிடறாங்க.
சோ காலை உணவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தவிர்க்க கூடாது. அதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சத்து மாவு, இயற்கையா நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி வெறும் வயசுல அவங்கள அனுப்பாம, இன்னைக்கு நிறைய பசங்க வந்து எக்ஸாம் டைத்துல சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு டிராவல் டைமே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏதோ ஒரு பிளாட்ஸ் ஏதாவது இதுல நீங்க ஹாட்டா ஊத்தி கொடுத்து விடல, சத்து மாவு எடுத்துக்கல, இது வந்து நல்ல ரிலீஃபா இருக்கும். ரெண்டாவது, நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு வரவங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சு மார்னிங் வரையில சாப்பிடவே இல்லாம அவங்க அடுத்து தூங்கிட்டே இருந்துருவாங்க. அந்த டே வந்து உங்களுக்கு உங்களோட டியூட்டி தான் முடிஞ்சிருச்சு. உடலுக்கு உண்டான வேலை வந்து முடியவே இல்லை. உடல் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. உள்ள செரிமானங்களும் அந்த அல்சர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே, ஆசிட் செக்ரேஷன் எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கும். உங்களோட டியூட்டி தான் முடிஞ்சிருச்சே தவிர உடலோட வேலை வந்து முடியல. சோ அந்த டயத்துல ஏதாவது ஒரு மார்னிங்ல வந்து லைட் வெஜிடபிள் சாலட்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு, என்னால சாப்பிட முடியாதுன்னா எம்டி ஸ்டொமக்ல அப்படியே போய் பண்ணிக்காம ஏதாவது ஒரு கொஞ்சம் உணவுகள் வந்து சாப்பிட்டு படுக்கையில அல்சர் ஃபார்மேஷனை வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த அல்சர் வந்து அதிக நேரம் கண் முழிச்சு ஒர்க் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு இந்த அல்சர் வந்து அதிக அளவுல வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து ஆயில்ஸ் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்காம நல்லா நீராவில வேக வச்ச உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் போது குடலும் வந்து அதை ஈஸியா செரிமானம் பண்ணிடும். நமக்கு வந்து செரிமான கோளாறும் இல்லாம இருக்கும். ஓகே, அல்சர் வர்றதுக்கான சிம்டம்ஸ் வந்து என்னென்ன, இப்போ காரணங்கள் வந்து என்னென்ன பண்ணா அல்சர்ஸ் வந்து அதிகமாகும். நிறைய பேர் இதுல முக்கியமா விரதம் இருக்கு. பச்சை தண்ணி கூட குடிக்காம எம்டி ஸ்டொமக்ல வந்து விரதம் இருந்துட்டே இருக்காது. நீங்க எப்படி குடலை வந்து எம்டியா விட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குடல்ல வந்து நமக்கு நிறைய பேருக்கு பித்தப்பை கல் வந்து உருவாகுது. நான் கொழுப்பு சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், ஆனாலும் கல் ஃபார்மர் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் எம்டி ஸ்டொமக்ல ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே நாள் ஃபுல்லா இருப்பாங்க. அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அடுத்த இதே போவேன் அப்படின்னு ஃப்ரீக்வெண்டா இருப்பாங்க. விரதம் இருக்கிறது தப்பே கிடையாது, சாப்பிட வேண்டாம். அதுக்கு பதிலா பழங்கள் இல்ல நீராகாரங்கள், தண்ணி கூட குடிக்காம நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத கண்டிஷனை தவிர்த்திட்டு சில தளர்வுகள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியமா நீங்க நீண்ட நாளும் விரதம் இருக்கலாம், கன்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் விரதம் இருந்தேன், முன்னாடி இருந்தேன், இப்போ என்னால இருக்க முடியல அப்படின்னு நீங்க ஒரு பழக்கத்தை விட்டுட்டு தான் அடுத்த இதுக்கு போற மாதிரி இருக்கும். சோ விரதம் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நீராகாரங்கள் எடுத்துக்கோங்க. வேக வச்ச உணவுகள், எண்ணெயில தாளிச்ச உணவுகளை வந்து கண்டிப்பா வந்து நம்ம தவிர்க்கணும். இந்த பதப்படுத்தின உணவுகள், இன்னைக்கு பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பரோட்டாஸ் இருக்கு, இட்லிஸ் பேக் பண்ணி வருது, இந்த மாதிரி உள்ள உணவுகள் வந்து தவிர்க்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், உடனே காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து வந்து மேகி பண்ணி கொடுக்குறது, இல்லைன்னா கடையில நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டும். நைட் லேட்டா சாப்பிடுறது, 9 o'clock 10 o'clock, டின்னரே 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இதை தவிர்த்துக்கிட்டா குடல் புண் வர்றதை வந்து நம்மளால தவிர்க்க முடியும். குடல் புண் வர்றதுக்கான வந்துருச்சு, அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு பெரும் பெயின் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதான் அல்சர் காரணம் கிடையாது. வாந்தி வரும், கொமட்டல் வந்து இருக்க ஆரம்பிக்கும், எரிச்சல் இருக்கும், அடிக்கடி வந்து நம்ம பசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சாப்பிடும் போது அது எல்லாமே வாமிட்டா வந்து வெளியே வந்துடும். எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதை ஆரம்பத்திலேயே வந்து தவிர்த்துறாங்க. அப்போ நம்ம இங்க கிளினிக்ல வந்து பாக்கையில என்னன்னா, ஒரு தண்ணி குடிச்சா கூட, காலைல தண்ணி குடிச்சா கூட எனக்கு நுரையா வாமிட் வருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கொமட்டல் இருக்கு, இல்ல வயிறுல வந்து வலி இருக்கு, வலிதான் ஃபர்ஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த வலி இருக்கையில நம்ம அது என்ன அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி உணவுகள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணல நமக்கு அந்த பெயின் செட்டில் ஆகல அல்சரும் சரிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அல்சர் வந்துருச்சு அப்போ பெயின் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, மெயினா அடிவயிற்றுல தான் நிறைய பெயின் இருக்கும். எந்த இடத்துல அல்சர் உருவாயிருக்கோ அது மாதிரி இருக்கும். சோ அடிவயிற்றுல இருக்குன்னா உடனே சூடு, நீங்களா வந்து செல்ஃப் டயக்னோசிஸ் வந்து பண்ணிக்க வேண்டாம். நீங்க அன்றாட லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரியுது, பெயினோ வாமிட்டிங்கோ சாப்பிடறதுல வந்து மாற்றம் தெரியுது அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு மருத்துவ பரிசோதனை வந்து செஞ்சுட்டு இந்த அல்சர் தானா, இன்னைக்கு நிறைய எண்டோஸ்கோபி பண்ணி பாத்துக்கலாம். நம்ம ஒரு டாக்டர் வந்து அனுப்பல அவங்க என்ன அப்படின்றத கரெக்டா சொல்லிடுவாங்க. நீ கை வைத்தியம் பாக்குற உடனே வந்து நிறைய பேரு சாப்பிட்டதே செரிமானம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஸ்டொமக்ல இஞ்சி சாறு வந்து நிறைய குடிப்பாங்க. இஞ்சி எடுத்துக்கிறது நல்லதுதான், ஆனா வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு இஞ்சி சாறு மட்டும் பச்சையா அடிச்சு அப்படியே குடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அல்சர் வந்து சிவியரா இருக்கும். நீங்க செரிமானம் ஆகலைன்னா அது ஒண்ணு இன்டைஜஷனா தான் இருக்குன்றது இல்ல, உங்களுக்கு அல்சர் இருந்தா கூட செரிமானம் ஆகாது. என்ன நீங்க உள்ள போட்டாலும் அது அகைன் புண்ணாகி அது வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட குடல் வந்து எல்லா நேரமும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும்.
நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட குடலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. குடல் தான் நம்மளோட செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. இங்க நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கோ அந்த ஏத்த மாதிரியே நம்மளோட செரிமானம் இருக்கும். முக்காவாசி பேரு செரிமான கோளாறுன்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே வந்து அதிகமா திங்க் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட ஹிஸ்டரி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, சின்ன விஷயத்த கூட பெருசா நினைப்பீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட கட்டும் இருக்கும், கட் ஹெல்த்தும் இருக்கும். நீங்க அதிகமா யோசிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நான் நிறைய சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கோவத்தை ஒருத்தர் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து கிளினிக்ல பாத்துருக்கேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நிறைய, ஆனா அந்த மாதிரி கண்டிஷன்ல சாப்பிடல நம்மளோட டைஜஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். 2-3 நாள் சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ திடீர்னு சாப்பிடுவாங்க. அப்ப அங்க வந்து அல்சர் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ஆல்கஹால் இன்டேக், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி கண்டிஷன்லயுமே வந்து குடல் புண் வந்து அதிகமாகும். நம்ம ஒரு எச்சி முழுங்குறோம், தண்ணி குடிக்கிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம குடல் உள்ள போய் செரிமானம் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ நம்மளோட குடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உடலும் ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்மளோட எண்ணங்களும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளோட குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் குடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்? காய் வகைகள், அடுத்து பழங்கள். பழங்களுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது நார்ச்சத்து உள்ள பழங்கள் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப வந்து பைனாப்பிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட அது வந்து மிளகா பொடி இதெல்லாம் போட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிடணும். அடுத்த இருக்கிற கண்டிஷன்ல இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். பழங்களை வந்து அப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது. பழங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம், அதுல உள்ள சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா அது அப்படியே பழங்களும் சாப்பிட்டதான் நல்லது. ஜூஸா அடிச்சு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எடுக்கல, பழத்துல உள்ள நார்ச்சத்துக்கள் எல்லாமே வெளியேறும். சோ பழங்களை முடிஞ்ச அளவுக்கு மிளகாத்தூள அந்த மாதிரி காரம் சேர்த்து எடுக்கல என்ன ஆகும்னா புண் வந்து இன்னும் வலி அதிகமாக ஆரம்பிச்சிடும். நம்ம உணவு பழக்கங்கள் மாற்றி மருந்துகள் எடுத்து இந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்குமே தவிர வெறும் நான் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அதை மட்டும் எடுத்துட்டா, இப்போ ஒரு அல்சர் பெயின்னா எனக்கே தெரியுது அல்சர் ஆயிருக்கு, உடனே ஒரு டானிக் அப்ப குடிச்சீங்க அப்படின்னா அப்போதைக்கு அது செட்டில் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் அந்த புண்ணு திருப்பி பெயின் வர ஆரம்பிச்சிடும். சில உணவுகள் நமக்கு பிடிச்ச உணவுகளை நம்ம தவிர்க்கிற மாதிரி ஆகும். இன்னும் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே ஏப்பமா வந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு வெளியில இடத்துல இருக்கோம், ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கலாம், கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட உங்களுக்கு பேசல ஏப்பமா வந்துட்டே இருக்கும். சோ இதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்கங்களை மாற்றினா மட்டும்தான், மாத்தையில மட்டும்தான் இந்த மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். ரெண்டாவது, இன்னைக்கு யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நைட்டு கட் பண்ணி மார்னிங் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நைட்டே குக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறாங்க. அதை மறுபடியும் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து தேவையான அளவுக்கு சத்தே வந்து கிடைக்காது. ரெண்டாவது, குடல் புண் இருக்கவங்க என்னதான் உணவு எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து தெம்பு இருக்க மாதிரியே தெரியாது. கொஞ்சோண்டுதான் சாப்பிட்டுருப்பாங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு, வயிறு வலிக்குது, ஏத்தமா இருக்கு, மந்தமா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் உணவு எடுத்தாலே அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு வந்துடும். ரெண்டாவது வலி, மெயின் ரீசன் வலி, சாப்பிட்டா வலி வந்துடணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் மோஷன் போகையில பிளட் மிக்ஸ் ஆகி போறது, ஹார்டா போறது, இது எல்லாமே நம்மளோட உணவு பழக்கங்களை வந்து நம்ம மாத்திக்கல அப்படின்னா இது வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் இந்த குடல் புண்ணு இருக்குல்ல, நிறைய பேருக்கு வாய் புண்ணும் சேர்த்து வரதை பார்க்க முடியும். வாய் புண்ணு, வாயில வர வெடிப்பு, வாய்ப்புண் வந்துட்டு சரியாயிடுச்சுன்னு அலட்சியமா விட்டுறாங்க. புண் வந்தது திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அது என்னன்றத நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி வந்தது இல்லாம எல்லா சீசன்லயுமே வந்து அவங்களுக்கு புண் வந்துட்டே இருக்கும் அப்படின்னாலும் அதை என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வந்து ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடல நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி நம்ம சாப்பிடல என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகாம அது அப்படியே நம்ம குடல்ல வந்து தங்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதையாவது சாப்பிடும் போது ஒருத்தர் ஒரு ஃபுட்டு ஏதாவது கொடுத்தோம்னா அப்படியே முழுங்குறது. நிறைய கொடுத்த உடனே முழுங்கிடுவாங்க, கடன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படி சாப்பிடவே கூடாது. நம்ம சாப்பிடுற உணவை நம்ம உமிழ்நீரோட கலந்து மென்னு முழுங்கும் போதுதான் நம்ம கையில தொட்டு சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொடையிலேயே நம்ம வயிற்றுல பிரெயின்ல எல்லாமே வந்து சில அமிலங்கள் வந்து சுரக்கையில வயிற்றுல வந்து அமிலங்கள் வந்து சுரக்கும். கண்டிப்பா அந்த டேஸ்ட், கலர்,
இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து இந்த ரெட் கலர்ஸ், ஆரஞ்சு கலர்ஸ் கடையில போனாலே பார்க்கலாம். அட்ராக்டிவான கலர்ஸ்ல சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே அந்த பேக்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆகும் அவங்களுக்கு. இந்த கலர் வாங்கி கொடுங்க, அந்த கலருக்காக தான் அவங்க கேட்கறாங்க தவிர அதுக்குள்ள என்ன இருக்கு அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் கலர் தான், செகண்ட் தான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது. சோ அந்த கலர்னால நம்ம சாப்பிடும் போது கை வச்சு நம்ம மென்னு நல்லா அந்த சாப்பாடு என்ன அப்படின்றத பார்த்துட்டு சாப்பிடல நமக்கு செரிமானம் பாதி அளவுல நமக்கு சரியா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பார்த்து டிவி பார்த்துட்டு பேசிட்டே சாப்பிட்டுட்டு கடகடன்னு முழுங்குறது இந்த மாதிரி செய்யல. கொஞ்சம் தான் சாப்பிடுறப்போ வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடுற உணவுக்கான முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நார்ச்சத்து உணவுகள் வந்து நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நார்ச்சத்து வந்து தேவையான என்னென்ன சத்து தேவையோ அது நம்ம உடம்புல இருக்கும். தேவையில்லாததை நம்ம கழிவுலயே வந்து வெளியேறிடும். யார் யாருக்கு எல்லாமே மார்னிங் மோஷன் ஃப்ரீயா போகுதோ அவங்க எல்லாருக்குமே டைஜஷன் வந்து சரியான அளவுல இருக்கும். தூக்கம் இருக்கணும். பசி, தூக்கம், மோஷன் இந்த 3 கரெக்டா இருக்கவங்களுக்கு எல்லாமே டைஜஷன் எல்லாம் சரியா இருக்கும். ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு சரியில்லைன்னா ஆரம்ப நிலையிலே நம்ம பார்த்துட்டோம்னா நிரந்தரமான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். இதுல ஆயுர்வேதத்துல என்னென்ன டைப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னா, குமாரி ஆசனம் வந்து எடுக்கலாம், நன்னாரி மங்கப்பாவு வந்து எடுக்கலாம், அதுக்கு அஸ்வகந்தா சூர்ணம் வந்து எடுக்கலாம். இது எல்லாமே வந்து நன்னாரி குமாரி ஆசனம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஒரு மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இதுல ஆயுர்வேதத்துல வந்து நல்ல தீர்வு வந்து இருக்கு. ஏன்னா எனக்கு குடல் போன வரையில சாப்பிட முடியாம எனக்கு ரொம்ப நல்ல வெயிட்டா இருப்பாங்க. ஆனா நான் ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை, ஏன் வெயிட் போடுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியல, எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா நான் நல்லாதான் சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்து மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு நீங்க அந்த மருத்துவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குமாரி ஆசனம், அஸ்வகந்தா அதிஷ்டம், நீங்க வேற ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை சொல்லி அதோட இது ஜாயின் பண்ணி எடுக்கலாமா, என்ன டோஸ் குறைக்கணும் கம்மி பண்ணணும் அப்படின்றத கேட்டுட்டு நீங்க வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி மெடிசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அல்சருக்கு வந்து நல்ல தீர்வு வந்து ஆயுர்வேதத்துல வந்து இருக்கு. நீங்க ஒரு பெயின் கில்லரோ இன்னைக்கு நிறைய பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க டோலோ போடுறேன், நான் டெய்லியும் டோலோ போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒரு நாள் வந்து தலைவலி, எனக்கு ஒர்க் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் டெய்லி இந்த மாதிரி மாத்திரைகள் பயன்படுத்தவே கூடாது. ரெண்டாவது சில தைராய்டு டேப்லெட்ஸ் ஆகட்டும், சுகர் டேப்லெட் ஆகட்டும், நாள் டாக்டர் பார்த்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அவங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த என்ன உங்களுக்கு சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கா, அந்த மாத்திரை தேவையா இல்லையா அப்படின்றத எதுவுமே பார்க்காம நீங்களா அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க ஒரு வியாதியை வந்து சரியாகாம அடுத்த டிசீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு இதுவும் சரியாகாம அடுத்த இதுவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு வலி மாத்திரை பயன்படுத்தினாலும் இல்ல பெயின் கில்லர்ஸ், ஸ்டீராய்ட் ஸ்கின்னுக்காக எடுத்துக்கிறாங்க, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக வந்து மெடிசன்ஸ் வந்து எடுப்பாங்க. அது லாங்கா போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம போடவே கூடாது. இப்பவே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போட்டாதான் அல்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும். எதுவுமே இல்லாம நம்ம ஒரு பெயினோ வாமிட்டிங் இருக்குன்னா அது வாமிட்டிங் மட்டும் பார்த்துட்டு அது சரி பண்ணவே முடியாது. சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே அறுசுவை உணவு கலந்துருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிடுறதே கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு லீவு கிடைக்கல, வீட்ல வந்து ஃப்ரீயா இருப்பீங்களா, அந்த மாதிரி டயத்துலயாவது நம்ம சாப்பிடுற உணவுல புரதம் இருக்கா, நம்ம உடம்புக்கு தேவையான அளவு புரதம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். தயிர் இன்னைக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தயிர் சாதம் இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். அல்சர் வந்து நிறைய பெயின் வந்து அதிகமா இருக்கு, என்ன பண்ணாலும் சரியில்லைன்னு நீங்க வந்து தயிர் சாதம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது பருப்பு சார்ந்த வகை வந்து கண்டிப்பா உங்க உணவுல வைக்கணும். அது கூட்டா இருக்கலாம், சூப் வச்சு குடிக்கலாம். சூப் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். கூட்டு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி பண்றதுக்கு எடுத்துக்கலாம், தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றத முதல்ல பாத்தீங்கன்னா இது அல்சரான்னு கண்டுபிடிக்க முடியும். குழந்தைங்களுக்கு வந்து இப்ப பெரியவங்க வந்து சொல்லிடுவாங்க இது அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பெயின் இது அல்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அல்சருக்கு பயன்படுத்துற டானிக்குமே வந்து நீங்க லாங்கா குடிச்சிட்டு இருக்க கூடாது. வீட்டுல பாட்டிலா வாங்கி வச்சு ஒரு எப்பப்போ பெயின் வருதோ அப்போ ஒரு டானிக் குடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் திருப்பி எப்போ பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பேக்லயே வச்சிருக்காங்க, எங்க போகையில அது வருதோ அப்போ பெயின் வரல அதை குடிச்சிட்டு இதுதான் அல்சர் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. ரெண்டு முதுகு வலி, நடுமுதுகுல வலி இருந்தாலும் அது அல்சர் பெயினா தான் இருக்கும். மூச்சு குத்துட்டு நீங்க பாட்டுக்கு மூச்சு குத்து மாதிரி அது கேட்காது. அப்போ இன்னும் தொடர்ந்து நீங்க மாத்திரையே கன்டினியூ பண்ணிட்டு
அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க, மோஷன் ஒழுங்கா போகாம இருக்காங்க, மோஷன் போகையில ஏதாவது இதுல திடீர்னு வாமிட்டிங் வராங்க, சளி காய்ச்சல் இல்லாம அவங்களா வாமிட்டிங் பண்றாங்க அப்படின்னா இந்தந்த சிம்டம்ஸ் வச்சு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே ஏன் வெயிட் கெயின் ஆகல, நம்ம நல்லா தானே சாப்பாடு கொடுக்கலாம் ஏன் கெயின் ஆகல, இந்த மாதிரி எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அல்சருக்கு உண்டான ஒரு சிம்டமா இருக்கலாம். இப்போ நம்ம வந்து மெடிசன்ஸ் டானிக்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொடுத்தா அல்சர் உண்டானது சரியாகும், அடிக்கடி ஓரல் ஹைஜீன் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாய்ப்புண் இருக்கா, தண்ணி உதடு வந்து ரொம்ப வெடிப்பா இருக்கா, இல்ல செவந்து போயிருக்கிறதுமே அல்சருக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ். உதடு வந்து கீழே உதடு மட்டும் ரொம்ப அப்படியே செவந்து போயிருக்கும். அவங்க நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம உடம்புல வந்து ஹீட் அதிகமான அளவுல வந்து இன்க்ரீஸ் ஆகும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, தண்ணியே குடிக்க மாட்டாங்க, பாட்டில்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்னா தண்ணி அப்படியே இருக்கும், ஸ்கூல் கொண்டு போறது அப்படியே தண்ணி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி இல்லாம நிறைய பேர் ஸ்பைசியான உணவு சாப்பிடுறது, காரம் வந்து அதிகமா எடுத்துக்கலையுமே அல்சர் அதிகமாகும். சோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் பால் வந்து எல்லாருமே விரும்பி எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு தான். சோ தேங்காய் பால் வந்து கொடுத்துருக்கேன். அன்னைக்கு வயிறு வந்து ரொம்ப பெயினா இருக்கனால நீர் ஆவியில செஞ்ச உணவுகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல்னா அதை கட் பண்ணி இட்லி தட்டுல வேக வச்சு அது நிறைய ஆயில் சேர்க்காம எடுத்துக்கலாம். கேரட் பொரியல் உடனே எண்ணெயில ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். இது குக்கிங் டைமும் உங்களுக்கு கன்சியூம் ஆகும், செரிமானத்துக்கும் ஈஸியா இருக்கும். எப்போ எந்த கிளைமேட்னாலும் வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க. நம்ம குடிக்கிற பச்சை தண்ணி கூட நமக்கு செரிமானம் ஆக லேட் ஆகும். சாதாரண தண்ணியில இருந்து கூட நமக்கு அந்த பாக்டீரியா, நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்ல, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, பாட்டில்ஸ் எல்லாம் ஏதோ கிளீனா இல்லாம மேபி நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். எம்டி ஸ்டமக்ல இருக்கல நம்ம குடல்ல வந்து ஆசிட் ஆல்ரெடி இருக்கு. வெளியில உள்ள புண்ணுக்கு வந்து ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஆற டைம் கிடைக்கும், நம்ம கிளீன் பண்ணுவோம், அதை பார்ப்போம், எல்லாமே செய்வோம். பட் நம்ம வந்து குடலுக்கு வந்து ரெஸ்டே கொடுக்கறது இல்லை. எல்லாமே குடுக்கிற தண்ணி 24 hours வந்து அது வந்து ஓடிட்டேதான் வந்து இருக்கு. நம்ம தூங்கையில எண்ணங்கள் நிறைய பேருக்கு கனவு வந்துட்டே இருக்கும், தூக்குற மாதிரியே இருக்காது, அப்படியே லைவாவே இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் அந்த செரிமான பிரச்சனை. சோ நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறதா இருக்கட்டும், அதுல இருந்துமே இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால. வெது வெதுப்பான வெந்நீர் கொடுத்து விடுங்க. எல்லா டைமும் சூடா என்னால சாப்பிட முடியாதுன்னு இருக்கல, முடிஞ்ச அளவுக்கு உணவுகள் வந்து அப்போ வெது வெதுப்பா இருக்க உணவுகள் வந்து எடுத்துக்கல, எந்த பிரச்சனையுமே வராது. உணவுகளை வந்து நேரம் தவிர்த்து சாப்பிடுறது, சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடாம அதுக்கப்புறம் சாப்பிடுறது, காலைல வேலை இருக்கு, மீட்டிங் இருக்கு அப்படின்னு அந்த டைம்ல விட்டுட்டீங்கன்னா அந்த ஆசிட் செக்ரேஷன் வந்து அதிகமாகி நம்ம குடல்ல உள்ள லைனிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த குடல்ல உள்ள லைனிங்ஸ் எல்லாருக்குமே அந்த ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க என்ன அந்த புண்ணை வந்து எப்படி வந்து சரியாகும், டைம் கொடுக்காம நம்ம விட்டுட்டே இருக்கல, அந்த டைமும் கொடுக்காம என்ன பண்றோம் அப்படின்னா புளிப்பு நிறைய உள்ள உணவுகள், காரம் அதிகமா உள்ள உணவுகள், பதப்படுத்த உணவுகளை நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருக்கோம். இப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும், அந்த பிரச்சனை வந்து சரியாகாம இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். சோ அல்சர் இருக்கா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்கள், வாழ்வியல் முறை மாற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்சர் வந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும் இந்த வாழ்வியல் முறை மாற்றம் வந்து கொண்டு வரல அப்படின்னா நீங்க எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தீர்வு இல்லாம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அல்சர் வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசீஸ் வந்து அடுத்து கூட அல்சர் இருக்கலாம், இல்ல சம்மந்தமே இல்லாம ப்ரொலாங்க அல்சர் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும். ஏன் இவ்வளவு நாள் நமக்கு பெயின் வருது, என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்து மாற்றமே இல்லை, என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்காம விடையில என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குடல்ல இருந்து அந்த புண் வந்து மேல கீழே மட்டும் உள்ள அரிப்பை என்ன ஆகும்னா மேல அந்த புண் வந்து வளர ஆரம்பிக்கும். ரெண்டாவது எம்டி ஸ்டமக், காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்லயே வந்து காஃபி, டீ, அதுவும் டீனா ஸ்ட்ராங்கான டீ, இஞ்சி இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா போட்டு இந்த மாதிரி வெறும் வயசுல வந்து எடுக்கல இன்னும் வந்து அதிகமான அளவுல அல்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். வயிறு வந்து செரிமான கோளாறு அப்படின்னா உடனே அது வந்து நிறைய காரமானது, மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி நீங்க எடுக்காதீங்க. இந்த அல்சரோட ஒரு டைப்பா இருந்தாலும் கூட இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வந்து வரலாம். அப்ப நம்ம டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு நம்ம சடன்லியா உட்கார்ந்து இருப்போம், இங்கே இருக்க செட்டப் தான், போன்ல வந்து அட்டன் பண்ணணும், செஷன்ஸ் ஆன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நடைப்பயிற்சி எடுத்துக்கிறது, ஒரு வாட்டர் பாட்டில கொஞ்சம் தூரம் வச்சுட்டு இதெல்லாம் கூட உங்க செரிமானத்துக்கு வந்து ஒரு
நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் பண்றது, நம்ம எந்த நேரமும் நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கோம், ஏதாவது அதிகமான அளவுல யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னாலும் யோகாஸ் பண்றது, இல்ல நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது, ஏதாச்சும் நம்மளோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆனாதான் நம்மளோட குடலும் வந்து செரிமானம் வந்து நல்லா இருக்கும். மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகாம ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரு அவங்களுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. ஒரே காய் ஒரே பழம், இன்னைக்கு திங்கட்கிழமையா இதுதான், செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை இது, இன்னைக்கு நிறைய வீட்டுல இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காய் தான் இன்னைக்கு, இந்த காய் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு வாரம் வாங்கின காய அடுத்த வாரம் வாங்காம நீங்க மாத்தி எடுக்கல, உங்களோட குடலுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களுமே வந்து போகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நார்ச்சத்து உள்ள பழங்கள் நிறைய எடுத்துக்கும் போது வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மாதுளை வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்க எடுத்துக்கல, ஆப்பிள் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா புளிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ண வேணாம். எம்டி ஸ்டொமக்ல இருக்கல நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். எம்டி ஸ்டொமக்ல நீங்க என்ன எடுத்தாலும் அது குடல்ல வந்து பயங்கரமா அப்சர்வ் ஆகும். ஏன்னா நீங்க நைட் ஒரு 8 o'clock 10 o'clock அந்த மாதிரி நீங்க சாப்பிடுவீங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு அப்போ ஸ்டொமக் எம்டியா விட்டு மார்னிங் வந்து எடுக்கையில என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அல்சர் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு ரீசனா சீக்கிரமே இருக்கும். இன்னைக்கு சாப்பிடாம இருந்துட்டு எம்டி ஸ்டொமக்ல நிறைய பேர் ஜூசஸ், ஆசிட் ஜூசஸ் வந்து குடிப்பாங்க, பாட்டில் ட்ரிங்க்ஸ். நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டில் ட்ரிங்க்ஸ் வந்து அதோட பீரியட் வந்து அதிகமா இருக்க ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கல, என்ன உள்ளேயே ஆசிட், நீங்க குடிக்கிறதும் ஆசிட் அதிகமா எடுத்துக்கல, இன்னும் டைமிங்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ஒரு சில அல்சர்ஸ்ல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயின் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்மியாகுது நிறைய டம்ப் பண்ணி சாப்பிடுறாங்க. அதுவும் வந்து தப்பு. ஓகே, சாப்பிட்டதுனா குறைஞ்சிட்டு பசியையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா சாப்பிடலையுமே வந்து என்ன ஆகும்னா சிம்டம்ஸ் வந்து கம்மியாகாது. அடுத்தடுத்த உணவுகள் வந்து சாப்பிட முடியாம போயிடும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து நீங்கல. இது வந்து சுடுதண்ணி எடுத்துக்கிறது, ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கணும். கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது கொழுப்பு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்னும் செரிமானத்தை, நம்ம சாப்பிட்ட உணவை வந்து செரிமானம் பண்ண விடாம அது இன்னும் வந்து அதிகமாகும், கஷ்டமாக்கும் குடலுக்கு செரிமானம் ஆகுறது. ரெண்டாவது, ஆயில் சார்ந்தது. இன்னைக்கு வந்து அல்சர் உள்ள நிறைய பேருக்கு வந்து அசைவ உணவு எடுக்கலாமா, அசைவம் சாப்பிடலாமா அல்சர் இருக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம வந்து கம்மியான அளவுல எடுத்துக்கலாம். மசாலாஸ் வந்து நிறைய போடாம, அந்த மசாலாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியா இல்லாம நீங்க மசாலா சேர்த்தாங்கன்னா அசைவ உணவுகள் வந்து தாராளமா உணவுல வந்து சேர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப லேட் நைட் சாப்பிடாதீங்க, ஆஃப்டர்நூன்ஸ் அந்த மாதிரி வந்து அசைவ உணவு எடுத்துக்கல. அல்சர் வந்து ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு வந்து வராம பெயின் இல்லாம உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கையிலே உங்களுக்கு அல்சர் நல்லா செட்டில் ஆகும். நீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்றீங்க, ஆனா என்ன பண்ணியுமே எனக்கு டைஜஷன் வந்து சரியாவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே சரி பண்ண முடியும். நம்மதான் எனக்கு யூடியூப் பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, ஏதாவது ஒரு மெடிக்கல் டிப்ஸ் பார்த்து நம்ம இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இதை ஃபாலோ பண்ணல, நீங்க அந்த டிசீஸோட சிவியாரிட்டி தான் வந்து தீவிரம் தான் அதிகமாயிட்டே போகுதே தவிர அந்த டிசீஸ் வந்து சரியாகவே ஆகாது. ஸோ அந்த டிசீஸ் சரியாகணும் அப்படின்னா நமக்குள்ள கண்டிஷன்ஸை சொல்லி நம்ம பக்கத்துல உள்ள டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணல இதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கறத சரியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் கேக்குதா? தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார். ஹலோ. மேடம் நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது சார். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணகி மேடம் பேசலாம். வினோதினி, உஷா மேடம், யாருக்குன்னா டவுட் கேட்கலாம். எல்லாருமே நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன்.
யாருக்குன்னா டவுட் இருக்கா? டவுட்னா டவுட் கேட்கலாம், ஓவராலா பேசலாம். எல்லாருமே நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஓவராலா பேசலாம். டவுட் இருக்கா? கேளுங்க, கேட்டாதான் உங்களுக்கு வந்து விடை தெரியும். சும்மா சும்மா நம்ம சும்மா வந்து கிளாஸ் வந்து இது பண்ணா வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. கொஸ்டின்ஸ் கேட்டா மட்டும்தான் ஆன்சர் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலி நல்லா இருந்தது மேடம், நிறைய விஷயம் பேசி இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். சங்கீதா இருக்கேன் ஐயா. நன்றிங்கம்மா மீனாட்சி அம்மா. நிறைய இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க. சோ மிக்க நன்றிமா. நல்லா இருந்தது கிளாஸ். வாழ்வியல் சார்ந்து பிளஸ் ஆரோக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்கீங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. நான் தேங்காய் பால் பத்தி எல்லாம் பேசுனீங்க. சோ நல்லா இருந்தது கிளாஸஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்தது. மிக்க நன்றிமா மீனாட்சிமா. நன்றிங்க. உங்களுக்கு என்ன கேள்வி என்ன கேட்கலாம்? என்ன கேள்வி இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? என்ன கேள்வி இருக்கா? தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வினோத். தேங்க்யூ.